ரெயின்போ நேர்களுக்கு ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடல் உபாதைகளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை பற்றி பல தகவலை தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்காங்க ஜிக்மர் மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. ஹாய், வணக்கம். ஸோ நேர்களே, உங்களுக்கு இது ரிலேட்டடான டாப்பிக்கில் உங்களுக்கு கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 227176 மற்றும் 227523. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே வாமிட்டிங் அப்படின்றதும் ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு ஸ்டார்டிங்லேயே முடியும், சில பேருக்கு கடைசி வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறுது? கர்ப்பமானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் படத்துலேயே பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்டமே அவங்க வாமிட்டிங்கோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ வாமிட்டிங் குமட்டல் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ ப்ரெக்னென்சியில். கன்சீவ் ஆனதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலி எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு 3 months தான் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக கம்மியாயிரும். பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவரி ஆகிற வரைக்கும் கூட அது அதிகமாக போயிட்டே இருக்கும். இப்போ அந்த வாமிட்டிங் ஒரு பர்டிகுலர் டயத்தில் இருக்கலாம், மார்னிங் இருக்கலாம், ஆஃப்டர்நூன் இருக்கலாம், நைட் இருக்கலாம், த்ரூ அவுட் த டே இருக்குது. அதனால் அவங்களால எந்த வேலையுமே பார்க்க முடியல, இல்லை அதனால் சாப்பாடு எடுத்துக்கவே முடியல, வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். அது காமன் தான். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா, எந்த ஃபுட்லாம் பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ணுறது, மசாலா அதிகமாக சேர்க்காத உணவுகள், எண்ணெய் அதிகமாக வறுக்கிறது அதிகமாக சேர்க்காத உணவுகள் அப்படி அவாய்ட் பண்ணாலே யூஸ்வலாக அவாய்ட் பண்ணிடலாம். பட் சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ வாமிட் எடுக்கிறதுனால குழந்தைக்கு அந்த சத்து போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மைல்டு நாசியா வாமிட்டிங்கில் இஷ்யூ ஒன்றும் இருக்காது. அது அவங்களால சாப்பிடவும் முடியும், அதே நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் வாமிட் பண்ணுவாங்க. அப்படியும் சில பேரை பார்த்துருப்போம். என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடுவாங்க, ஆனால் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கும் சத்து குறைபாடுகள் சிலது வரலாம். ஆனால் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும்போது அவங்களால போதிய அளவு ஊட்டச்சத்து எடுக்க முடியலன்னா அது அம்மாவுக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்து அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு அனீமியா இல்லை ரத்த சோகை இல்லை வேறு சில ஊட்டச்சத்துக்கள் கர்ப்பத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வாமிட்டிங் இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஃபஸ்ட்டு 3 months நிறைய பேருக்கு இந்த தலைவலி அப்படின்றது ஒன்று ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மாத்திரைலாம் எடுத்துக்கலாமா? பிகாஸ் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் மாத்திரைலாம் எடுத்துக்கூடாதுன்னு வேறு சொல்லுவாங்கல்ல. ஜென்ரலாகவே மாத்திரை தேவையில்லாமல் மாத்திரை எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் ஹெட்டேக் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் கிடையாது ப்ரெக்னென்சியில். ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைவலின்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. இப்போ குமட்டல், வாய் குமட்டல், வாமிட்டிங், நாசியா இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹெட்டேக் காமன் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ சில கன்சீவான புதுசில் திடீர்னு தலைவலி இருக்குது, அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால் வேறு சில கண்ணில் குறைபாடு, அது கண்ணில் பிரச்சனை, கண் வலி, தலைக்கு பின்னாடி வலி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அது வேறு சில பிரச்சனைகளுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பட் முன்னாடிலேருந்து ஹெட்டேக் இருக்குது, லைக் மைக்ரைன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மைக்ரைன் மாதிரி இருக்குது, இல்லை சம் டென்ஷன் ஹெட்டேக் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு யூஸ்வலாக பேராசிட்டமால் மாதிரியான மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது மெடிசன் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, முன்னாடியே டாக்டர் பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணலாம். பட் ஜென்ரலாக புதுசாக ஒரு ஹெட்டேக் வருது, தலைவலி வருது, அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதி தீவிரமாக இருக்குது, ஃப்ராண்டல்னு சொல்லுவோம், 2 பக்கத்துலேயே வருது, இல்லை பின்னாடி தலைக்கு பின்னாடி வருதுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ என்னென்னா ஒரு சில பெண்களுக்கு இந்த சிறுநீர் கழிக்கிறது அடிக்கடி யூரினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் அந்த மாதிரி ஆகுது அவங்களுக்கு? அது கன்சீவான புதுசுலேயே சில பேருக்கு அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை வரும். ஏன்னா கர்ப்பப்பை பெருசாக ஆகும்போது அது அதுக்கு முன்னாடி கர்ப்பப்பைக்கு முன்னாடி யூரினரி பிளாடர் தான் இருக்கும், அதாவது சிறுநீர் கழிக்கிற பை தான் இருக்கும். ஸோ அது மேலே ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு சிம்டம் இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் கர்ப்பப்பை பின்னாடி போயிருக்கும், முன்னாடி இல்லாமல் பின்னாடி போயிருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது முதல் 3 மாதத்தில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனைகள் வரலாம்.
பட் இது வந்து ஆனால் இது தொடர்ந்து இருக்குது, இல்லை எரிச்சல் இருக்குது, இல்லை யூரின் போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து அது பின்னாடி அபார்ஷனையோ இல்லை குறைப்பிரசவத்தையோ உண்டு பண்ணும். ஸோ யூரின் போகிறது அடிக்கடி போகிறது காமன் பிரச்சனை இருந்தால் கூட ஜென்ரலாக ஃபஸ்ட்டு செக்கப் போகும்போதே அவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கல, இல்லை இந்த அடிக்கடி போகிற பிரச்சனையோடு சேர்ந்து மற்ற சில பிரச்சனைகள் லைக் எரிச்சல் போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிக்க நல்லது. அதர்வைஸ் யூஸ்வலாக சரியாயிடும். இது ஒரு மைல்டு சிம்டம் தான். ஓகே டாக்டர். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இந்த ரத்தப்போக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஏற்படுது டாக்டர். இதனால சில பேர் பயந்துட கூட செய்வாங்க. ஸோ அது எதனால் வருது? ப்ளீடிங் சொல்கிறது வந்து ரத்தப்போக்கு வந்து யூஸ்வலாக வரக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது ரத்த கசிவு ஏற்பட்டால் அது அபார்ஷன் அப்படி தான் யூஸ்வலாக பேஷண்ட் சைட்லேருந்து எடுத்துக்குவாங்க. அது அபார்ஷனுக்கு பல காரணம் இருக்குது. சிலது வந்து ப்ளீடிங் ஆகும், ஆனால் கருவும் நல்லாவும் வளரும். அதை நம்ம வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் சொல்லுவோம். பட் ஜென்ரலாக ப்ளீடிங் இருக்குது, ரத்தப்போக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை போய் பார்க்கணும். அது எதனால் அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குன்னு அவங்கக்கிட்ட ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது படி கேட்கணும். இது தவிர சமயத்தில் வந்து அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் தங்கும்போது அந்த கருவை சுற்றி உள்ள உரை வந்து கர்ப்பப்பையில் சேரத்துக்கு வரைக்குமான டைம் பீரியடில் சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகும். அதை நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கூட சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகும். கம்மியாக ஆகும். ஒரு 3 months வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். பட் ஜென்ரலாகவே ரத்தப்போக்கு ஏற்பட்டால் எப்போனாலுமே கர்ப்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து அட்வைசபிள்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? சரி டாக்டர். அதே மாதிரி ரொம்ப டயர்டாக சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருந்தாங்களா அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இதை கண்டிப்பாக கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட. இதுவும் வந்து நார்மல் தான். சில பேருக்கு வாமிட்டிங், நாசியா, வாய்க்குமரல், கொமட்டல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டயர்ட்னஸும் வந்து சம்டைம்ஸ் வந்து நார்மல். ஏன்னா வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சொல்கிறோம் இல்லையா, எஸ்பெஷலி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சி வரப்போ. அது வந்து ஒரு மாதிரி சொடேட்டிவாக ஒரு தூக்கம், சோர்வு மனப்பான்மை, இல்லை அதிகமாக தூக்கம் வர மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ ஜென்ரலாகவே கர்ப்பிணிகள் வந்து அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நைட்டில் ஒரு அட்லீஸ்ட் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். அதே மாதிரி பகலில் ஒரு 1 or 2 hours வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். இது தவிர அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த பிரச்சனை வந்து இது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து ஐவிஎஃப் கன்செப்ஷன் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி உதிரப்போக்குனால சில ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த மாதிரி அதிக தூக்கம் வர்றது காரணமாக இருக்கலாம். ஓகே டாக்டர். பட் அது வந்து எப்படின்னா தூங்கிட்டே இருக்கோமே, டயர்டாக இருக்குமே இந்த டைம்லேயும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால தான் இந்த ஒரு கொஷின் முக்கியமாக உங்ககிட்ட கேட்டோம். இன்னொன்று வந்து இந்த சாப்பிட்றது சுவை, டேஸ்ட் பட்ஸ்லாம் மாறிடுது. நல்லா சாப்பிட்ற பொருளே பிடிக்காம நம்மளுக்கு போயிடுது. ஆமாம். ஏன்னா இது வந்து இந்த ஹார்மோன்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட் மட்டும் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சொல்கிறோம் இல்லையா, அது சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ரூட் மட்டும் பிடிக்கும். சில பேருக்கு வந்து வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இதில் நாம் என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய, அதுவும் பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம டாக்டர் வந்து நிறைய தகவலை சொல்லிகிட்ருக்காங்க. நேயர்களே, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இதை பற்றி கேள்வி இருந்துச்சுனாலோ உடனே டயல் பண்ணுங்கள். 227176 மற்றும் 227523. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ திரும்பவும் நம்மளோட ஷோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன கேட்டுட்டு இருந்தோம் டாக்டர்? இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டு, நம்மளுக்கு பிடிக்கிற ஃபுட்டே பிடிக்காமல் போயிடுது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து இது நிறைய பேருக்கு கஷ்டமாகவே இருக்கும்ல. அது நம்ம ஃபுட்டு பார்க்குறோம், நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு, பட் நம்ம அதை பார்த்தோன்னே 10 தூரத்தில் தள்ளி போயிடுவோம்ல. இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஹார்மோன்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். லைக் வாய்க்குமட்டலுக்கும் ஹார்மோன்ஸ் தான் காரணம். அதே மாதிரி இதுவும் வந்து டேஸ்ட் பட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஹார்மோன்ஸ் தான் காரணம். எந்த ஃபுட்டு பிடிக்குதோ அதை சாப்பிட்லாம். அது மீன் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்னு கிடையாது. எது நமக்கு பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு அந்த ஃபுட்டை பார்த்தாலே குமட்டல் வரும். நல்லா பிடிச்சிட்டு இருந்த ஃபுட்டு கூட கன்சீவாக இருக்கும்போது அது பார்த்த உடனே அதுக்கு வந்து அவங்களுக்கு கொமட்டல் வந்துடும். ஸோ அதை வந்து பிடிக்காத ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வந்து ஒரு 3 to few months தான் இருக்கும், 5 months தான் இருக்கும். ஒன்ஸ் ஹார்மோன்ஸ் லெவல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் கம்மியாயிரும். ஒரு சிலருக்கு வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியே இருக்கும். அது வந்து ரொம்ப ரேர்.
இப்போ ஃபுட்டு பற்றி பேசும்போதே இப்போ டைஜஷன் பற்றியும் பேசலாம். சில பேருக்கு வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது. இந்த அசிடிட்டி பிரச்சனை புதுசாக பிரச்சனைலாம் வர ஸ்டார்ட் ஆகிடும்ல. இது எதனால்? இதுவும் அந்த மாதிரி ஹார்மோனா எப்படி? ஆமாம், அசிடிட்டி பிரச்சனை வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த ப்ரெக்னென்சி அப்போ வந்து இந்த குடலுக்கு போகிற சவ்வு வந்து கொஞ்சம் அதிகமாக சுருங்காது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஆசிட் லீக் ஆகிறதுக்கு பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ப்ளஸ் அவங்க எடுக்கக்கூடிய அயன் டேப்லெட்ஸும் வந்து சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நெஞ்சு எரிச்சலை உண்டு பண்ணும். ஸோ இது வந்து இது அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சில பேருக்கு அந்த எந்த அயன் டேப்லெட் ஒத்துக்கலையோ அதுக்கு மாற்றி வேறு அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. சில நேரத்தில் வந்து ஃபுட் சப்ஸ்டன்சஸை வந்து நமக்கு பிடிக்காத, அதாவது காரம் அதிகமான பொருட்களையோ இல்லை மசாலா அதிகமான பொருட்களையோ அவாய்ட் பண்ணும்போது இது வந்து சேஞ்ச் ஆயிரும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் 10 to 15 சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு. சாப்பிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அந்த வாமிட்டிங் வந்து கம்மியாயிரும். இல்லை படுக்கும்போது கொஞ்சம் பில்லோ ஹைட் அதிகமாக வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி சில பேருக்கு வந்து சாப்பிட்டோன்னே தூக்கம் வருது, மயக்கம் வருது, இந்த மாதிரி சில பேஷண்ட் சொல்லியிருப்பாங்களே, அதுவும் இது ரிலேட்டட் தானா? மயக்கம் வந்து சம்டைம்ஸ் வந்து பிபி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத டயத்தில் உள்ள பிபியை விட ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3-5 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிபி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒர்க் கல்ச்சரில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மயக்கம் வந்து காமன் தான். ஸோ அடிக்கடி இடைவெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். அந்த மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சேஃப் பிளேஸில் உட்காந்துக்கிறது நல்லது. ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். இப்போ ஃபுட்டு இதை பற்றியே பேசுகிறனால இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த கிரேவிங்ஸ் இந்த டைமில் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஜங்க்கு கூட சில பேர் சாப்பிடாம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர் சொல்லிடுவாங்களா, வீட்டில் கூட சொல்லிடுவாங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு. பட் இது நல்லது இல்லைல்ல மேம்? இல்லை, அவங்களுக்கு எந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பாடி எப்படி அடாப்ட் ஆகுதுன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும். டைஜஷன்லேயும் சரி, ஹார்மோன்ஸ்லேயும் சரி, நம்மளோட செக்ரிஷன்ஸ்லேயும் நிறைய நடக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒன்றும் இதனால பெரிய பாதிப்பு கிடையாது. அன்லஸ் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது. சில பேருக்கு வந்து கிரேவிங் வந்து ஜிலேபிலேயோ லட்டுலேயோ இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி சுகரோட லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, நார்மலாக வந்து ஏதாவது பர்டிகுலர் ஃபுட்டு மேலே கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே ஓகே டாக்டர். பட் இது வந்து ஆபத்தெல்லாம் கிடையாது. ரொம்ப சாப்பிட்றதுனால சொல்லுவாங்களே, இந்த குழந்தை வெயிட் அதிகமாக போடும், இல்லை நாமளே லேடிஸே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸே கொஞ்சம் ஃபேட் ஆகிடுவாங்க அப்படிலாம் சொல்லி. கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அப்போ வெயிட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நார்மலாக நல்ல ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா நார்மலாக உள்ள பெண்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 12-14 கிலோவாவது வெயிட் ஏறணும். அப்போ தான் அவங்களால ஹெல்த்தியான பேபியை பெற்றுக்க முடியும். ஸோ அதனால் வெயிட் கெயின் வந்து நார்மல் தான். ஸோ அவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நார்மல் கிரேவிங் இருந்துச்சுன்னா ஓகே தான். அன்லஸ் அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ வந்து நம்ம அதிகமாக அந்த கிரேவிங் இனிப்பு பொருட்கள் மேலே கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே. அதர்வைஸ் வந்து சாப்பிட்றது தப்பு இல்லை. சரி டாக்டர். இப்போ இடுப்பு வலின்றது காமனாக ப்ரெக்னென்சியில் இடுப்பு வலி, முதுகு வலி? ஆமாம், ஏன்னா வந்து கர்ப்பப்பை பெருசாகும் போது என்ன ஆகும்னா அதை சப்போர்ட் பண்ணுற ஜாயிண்ட்டோ லிகமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுமாரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஹோல் பர்டனையும் அதான் எடுத்துக்க போகுது. அதனால் கொஞ்சம் லிகமெண்ட்ஸ் வந்து பேக் பெயினோ, இல்லை வந்து சில பேருக்கு வந்து இந்த கிராயினில் பெயின் இருக்கும், இல்லைனா அந்த பியூபிக் சிம்ஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறில் லோயர் மோஸ்ட் பார்ட்டில் வந்து பெயின் இருக்கும். பிளாடருக்கு பக்கத்தில் ஆன்டீரியராக கொஞ்சம், அதாவது யூரின் போகிற இடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட சில பேருக்கு பெயின் இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் தான். ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பெயின் ரிலீஃப்க்கோ, இல்லை ஹார்ட் வாட் கம்ப்ரெஸோ, இல்லை ஃபிசியோதெரப்பியோ சொல்லி கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக என்னென்னா இந்த கர்ப்பப்பை வந்து நார்மலாக ஒரு 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். அது வந்து 36 சென்டிமீட்டருக்கு மேலே பெருசாகும்போது அவ்வளோ வெயிட்டையும் தாங்கிறதுக்கு வந்து நம்ம போன் வந்து விரிவடையும் போது இந்த மாதிரி பேக் பெயின் வர்றது நார்மல் தான். பட் சில பேருக்கு வந்து ஒரு அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, குறைப்பிரசவத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ஏக், அதாவது முதுகில் கீழே வலி இருக்கும், அல்லது ஒரு ஹெவினஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது எப்போ அதிகமாக இருக்கோ உடனே டாக்டரை போய் பார்த்துறது ரொம்ப அட்வைசபிள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ லெக் கிராம்ஸ் பற்றிலாம் இருக்குது. சில பேருக்கு அந்த வெரிகோஸ்லாம் வருது டாக்டர்.
ஆமாம், ப்ரெக்னென்சினாயே இது வந்து பெரிய பேர்டன் தான் பெண்களுக்கு. ஆக்சுவலாக இது நிறைய அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால கீழே கால்களுக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் விரிவடையும். ஸோ அதனால் வந்து நார்மலாக வெயின்ஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, நார்மலாக இருக்க லேடிஸ்க்கு. அந்த கன்சீவாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக அந்த ரத்த குழாய்கள் விரிவடைகிறதுனால அந்த வேரிகோசிட்டிஸ் வந்து தெரியும். அது ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலாக சரியாயிரும். ஸோ அதனால பெயின் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க அப்போதைக்கு லோக்கலாக சிம்டமேட்டிக் ரிலீஃப் ஏதாவது வேணும்னா அவங்க அவங்க வந்து டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை படி எடுத்துக்கலாம். பட் அதர்வைஸ் யூஸ்வலாக இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பேறுகாலத்தில் உடல் உபாதைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவர்கள் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் டாக்டர். முன்ன வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் கிராம்ப்ஸ் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி லெக் கிராம்ப்ஸ்னு சொன்னோடனே ஸ்ட்ரெயிட்டாக நான் அதுக்கப்புறம் கால் கைக்கெலாம் போயிடுறேன். இந்த கால் கையெல்லாம் வீக்கம் ஏற்படுது, ஏதோ எடிமா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இது ஜென்ரலாக எல்லா லேடிஸ்க்கும் வருமா? ஆமாம், இந்த கால் வீக்கங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% 60% வந்து எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய விஷயம்தான். இதுவும் அந்த பாடியில் வர சேஞ்சஸ்னால, இரத்த குழாய்கள் விரிவடைகிறதுனால, ப்ளஸ் அந்த பாடியில் உள்ள ஃப்ளூயிட் லெவல் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி வரும். பட் என்னென்னா, இந்த நார்மலாக இந்த ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய வீக்கம் வந்து யூஸ்வலாக கணுக்காலுக்கு மேலே போகாது, கணுக்காலோடு தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா, ஒரு 6 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா, நைட்டு காலையிலேருந்து ஈவினிங் டுவர்ட்ஸ் ஈவினிங் பார்த்தா அந்த கால் வீக்கம் இருக்கும், இல்லை ட்ராவல் பண்ணால் அந்த வீக்கம் வரும். அதுக்கப்புறம் நைட் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த வீக்கம் போயிடும். இது வந்து நார்மல். ஆனால் இந்த கணுக்காலுக்கு மேலும் வீக்கம் இருக்குது, தொடையில் வீக்கம் இருக்குது, இல்லை யூரின் போகிற இடத்துல வீக்கம் இருக்குது, இல்லை வயிறில் வீக்கம் இருக்குது, கை காலில் வீக்கம் இருக்குது, கையில் விரல்களில் வீக்கம் இருக்குது, மோதிரம் போட்டதெல்லாம் மோதிரம் போட முடியாமல் இருக்குது, ப்ளஸ் ஃபேஸில் வீக்கம் இருக்குது, இல்லை தூங்கி எந்திரிச்சோன்னே வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. அது பிபி அதிகமாக இருக்கலாம், இல்லை கிட்னியில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அது கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும். ஸோ நார்மலாக ஏற்படக்கூடிய வீக்கங்கிறது கணுக்காலுக்கு கீழே இருக்கிறதோட சரி. ஓகே டாக்டர். பட் இது வந்து எப்படின்னா, எல்லாரும் ப்ரெக்னென்சி வீக்கம் தான் ஆகும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுடக்கூடாது. கேஷுவலாக விட்டுடாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை வேறு சில இடங்கள்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்தேன். ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி பேக் பெயினுக்கு இந்த பெல்ட்லாம் போடலாமா ப்ரெக்னென்சியில்? லைக் இடுப்பு வலிக்குதுன்னு சில பேர் பெல்ட்லாம் நடக்கிற இல்லை, அது வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அது அந்த பெயின் வந்து பிகாஸ் ஆஃப் இது யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகிறதுனால தான் அந்த பெயின் வருது. அது வந்து அந்த ஸ்ட்ரெயின்னால தான். அதுக்கு அவங்க ப்ராப்பர் பேக் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஹாட் வாட்டர் கம்ப்ரஸ் கொடுத்துக்கலாம். அது வந்து அதுதான் பெனிஃபிட். பார்த்தா பெல்ட் போட்டால் அது வந்து குறைய போகிறதில்ல. ரெண்டாவது யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகும்போது எவ்வளோ பெரிய பெல்ட் போட முடியாது இல்லையா, அது கஷ்டம். ஓகே டாக்டர். இப்போ ஒரு சிறப்பு பாடலுக்கு அப்புறம் பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பெண்களுக்கு பேறுகாலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி தான் நிறைய விஷயம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஸோ இது முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பெல்ட் போடலாமா சம்திங் இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது வந்து இப்போ தோல் பற்றி பார்த்தலாம் டாக்டர். நிறைய பேருக்கு இந்த ஃபேஸ் சேஞ்சஸில் வருது, ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி கருப்பாகிடுது, நிறைய அந்த கரும்புள்ளிகள்லாம் அதிகமாக வருது. அது அப்படியே அவங்கள ஃபுல்லாக ஃபேஸே மாற்றிடுது. சில பேருக்கு அது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை அது சேஞ்ச் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அது வந்து ஓகே ஆகிடுமா? யூஸ்வலாக அது டெம்பரரி தான். அந்த ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ்னால தான் அதிகமாக, அதாவது நார்மலாக இருக்க ஹார்மோன்ஸோட பல மடங்கு அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சியில். அதனால இந்த நோஸ் மேலே, சீக்ஸ் மேலே சில நேரத்தில் சேஞ்சஸ் இருக்கும். சில நேரத்தில் வயிறு விரிவடைகிறதுல அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் மார்க் மாதிரி வரும், சில ஒயிட் கலர் மார்க் இருக்கும். சில சேஞ்சஸ் வந்து மாறாது, பட் மோஸ்ட்லி ஃபேஸில் ஏற்படுற சேஞ்சஸ் எல்லாம் மாறிடும். வயிறில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து மாறாது, பட் ஃபேஸில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து மாறும். சில நேரத்தில் கையிலலாம் பார்த்தா ஸ்பைடர் நேவின்னு சொல்லுவோம், நிறைய பிளட் வெசல்ஸ்லாம் டைலேட்டடாக தெரியும், ப்ராமினெண்ட்டாக தெரியும், அதெல்லாம் மாறிடும். ஃபேஸில் பட்டர்ஃப்ளை மாஸ்க்குன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல மட்டும் மூக்கு கன்னத்தில் சீக் போனில் மட்டும் அதிகமாக டார்க்காக இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் மாறிடும், சில சேஞ்சஸ் வந்து மாறாது. ஓகே டாக்டர். அதே மாதிரி உடலில் வந்து சில பேருக்கு இச்சிங் அதிகமாக இருக்கும்ல டாக்டர்? ஆமாம். அது எதனால்? இச்சிங் வந்து ஜென்ரலாக வந்து வரலாம், அது ஒன்றுமே காரணம் இல்லாமல் கூட வரலாம். சில நேரத்தில் வந்து வேறு ஏதாவது இந்த ப்ரெக்னென்சி அப்போ மட்டும் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், சில கண்டிஷன்ஸில் வந்து இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, பாம் சோல்ஸில் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அரிப்பு வரும், நைட் நேரத்தில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் வந்து அரிப்பு அதிகமாக வந்துச்சுன்னா அதனால வந்து உடலில் வந்து சில குழந்தைய அஃபெக்ட் பண்ண அளவுக்கு சில ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி அதாவது 6-7 மாதத்துக்கு அப்புறம் அரிப்பு இருக்குது, அதிகமாக வந்து பாம்ஸ் அண்ட் சோல்ஸில் இருக்குது, இல்லை அதிகமாக நைட் நேரத்தில் அரிப்பு இருக்குது அப்படின்னா டாக்டரை வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். ஜென்ரலாகவே அரிப்பு இருக்குன்னா டாக்டரை பார்க்குறது நல்லது தான். அவங்க பார்த்துட்டு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைக் வேஸ்லினோ இல்லை கோகனட் ஆயில் அப்ளை பண்ணது கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து மெடிகேஷன் எடுத்தால் தான் சரியாகும். இல்லை ரெண்டாவது வந்து குழந்தையும் நம்ம வந்து அதிகமாக கேர் பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கூட வரலாம். ஸோ இச்சிங் வந்து அரிப்புனால எல்லா நேரத்துலையும் நார்மல் கிடையாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும். பட் அது டாக்டர் போய் பார்த்தா தான் அது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர். இந்த தலைமுடி சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய கொட்டுதுன்னுவாங்க, சில பேருக்கு நிறைய வளருதுன்னுவாங்க, சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கும், ஸோ சூப்பராக வளருதுப்பா இப்போ தான் அப்படின்னு. சில பேருக்கு ரொம்ப ஃபீல் நிறைய முடி வச்சுருக்கவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஹேர் வந்து ஹேர் லாஸும் இருக்கும், ஹேர் க்ரோத்து கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அயன் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, கால்சியம்லாம் எடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனால முடி நிறைய வளரலாம். ஆனால் அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போது வந்து நிறைய ஹேர் லாஸ் கூட ஏற்படலாம். பட் இது எல்லாமே டெம்பரரி தான், அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். ஓகே ஓகே டாக்டர். இதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை நோய் இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் கூட சொல்லலாம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்துடுது. பட் சில பேருக்கு இது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை இது வந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இப்போது நம்ம நாட்டில் வந்து டயபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நமக்கே தெரியும், கர்ப்பிணிகள் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஜென்ரலாகவே. பட் கர்ப்ப காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 பேரில் ஒருத்தங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதனால வந்து குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அது வந்து நம்ம ஆரம்பத்திலே இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஆரம்பத்திலே அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்க சுகர் இருக்கான்னு. ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் செக் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்கிறது வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வர சுகர். இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் சுகர் லெவல் நார்மல் ஆயிரும். பட் இவங்களுக்கு வந்து பின்னாளில் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதும் அப்பயும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொரு 5-10 இயர்ஸில் வந்து இவங்களுக்கும் வந்து சுகர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் இந்த சுகர் வந்தவங்கெல்லாம் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏதாவது அந்த எக்ஸசைஸ், டயட் பேட்டர்னா டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்களோட வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சுகர் வராமல் பார்த்துக்கணும். குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அம்மாவுக்கு பிபி அதிகமாகலாம், இல்லை வந்து குழந்தை வந்து அபார்ஷன் ஆகலாம், இல்லை குழந்தைக்கு வந்து குறைபாடு வரலாம். முன்னாடியே சுகர் இருக்குது, ஆரம்பத்திலே சுகர் இருக்குது, இல்லை கன்சீவத்துக்கு முன்னாடியே சுகர் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீரியஸான குறைபாடுகள் கூட வரும். அது வந்து சிம்பிளாக சுகரை கண்ட்ரோல் பண்ணால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அது வராமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணிடலாம். இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க வந்து கன்சீவத்துக்கு முன்னாடியே சுகர் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் இல்லாத குழந்தை பெற்றுக்கணுன்னா ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிற சத்து மாத்திரை சாப்பிட்ணும். ஃபோலிக் ஆசிட்ங்கிற சத்து மாற்றி சாப்பிடும். ரெண்டாவது வந்து இந்த சுகர் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சுகர் வந்து இந்த குறைபாடோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். குறை மாத குழந்தைகள் வர்றது, இல்லை குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்கும், குழந்தை பிறக்கும்போது தலைக்கு பதிலாக வேறு ஏதாவது பாகம் கீழே இருக்கும், இல்லை நார்மல் பிரசவத்தில் சுகப்பிரசவத்துக்கு வந்து தடையாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் தேவைப்படலாம், இல்லை அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படலாம். ஸோ சுகருன்றது வந்து சிம்பிள் விஷயம் கிடையாது. அதனால வந்து இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்களுக்கும் வந்து நல்லது, பேபிக்கும் நல்லது. அதனால் ஒரு தடவை சுகர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை சுகர் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். பின்னால் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து சுகர் அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்லான்னு சொன்னீங்களா, அது எப்போத்துலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும்? அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி, கன்சீவ் ஆகிறதுக்கு 1 மந்த் பிளான் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அது வந்து அட்வைசபிள் தான். ஆமாம், 5 மில்லிகிராம் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ரொம்ப சீரியஸான விஷயம், எல்லாருமே வந்து அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப டக்குன்னு ஷூட் அப் ஆகிடுதுல்ல, அதனால வந்து இந்த டெலிவரிலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக முன்னாடியே பண்ணிடுறாங்களே, அது என்ன எதனால்? இது சுகர் லெவல் அதிகமாக பிகாஸ் ஜென்ரலாக சுகர் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து டெலிவரி டேட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மைல்டாக இருக்கும், டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து டேப்லெட் தேவைப்பட்டிருக்கும், சில பேருக்கு வந்து இன்சுலின் போடுற அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம டெலிவரி டேட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். 36, 37, 38, 39 டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து வேறு என்ன பிரச்சனைகளாக இருக்கோ அது தகுந்த மாதிரி முன்னாடி டெலிவரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், எல்லாருக்கும் ஒரே டைம் சொல்ல முடியாது. ஜென்ரலாக 37 வாரத்துலேருந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம டெலிவரி பிளான் பண்ணுவோம்.
இப்போ சுகர் வந்தாலே பிபியும் சேர்ந்து அது வந்துருமா? அது கரெக்டாக சொன்னீங்க. சுகர் வந்தாலே உங்களுக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம்தான். நார்மலாக நம்ம ஊரில் வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 5% எடுத்துக்கிட்டோம்னா, சுகர் வந்தவங்களுக்கு வந்து அதை விட 5 மடங்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ஆமாம், அந்த பிபி வர்றதையும் நம்ம முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த பிபி வர்றதுக்கான நம்மளையும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸையும் நம்ம வேரியஸ் கேட்டகரிஸ் வேலை வகைப்படுத்தலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, ஒரு சிலருக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தும் போது யாருக்கெல்லாம் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து 16 வாரத்துக்குள்ளர ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்தோன்னா அப்படி அது வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கம்மிப்படுத்த முடியும். ஸோ இது வந்து சிம்பிள் மெடிசன் தான். பட் வந்து 16 வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். 5 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த பெனிஃபிட் வந்து இருக்கிறது இல்லை. அது மாதிரி சுகர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஜென்ரலாக ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பெண்களுக்கு பேறுகாலத்தில் ஏற்படக்கூடிய உடல் பாதைகள் பற்றி தான் நம்ம டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக அதாவது முன்னாடி நம்ம என்ன கேட்டுட்ருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் பிபி பற்றிலாம் கேட்டுட்ருந்தோம். ஸோ இப்போ டாக்டர் அந்த டயபெட்டிஸ் பிபி சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த அனிமியா ரத்த சோகை அப்படின்றது வந்து காமனாக நம்ம நாட்டில் ரத்த சோகை வந்து ரொம்ப காமன் தான். கிட்டத்தட்ட 3 பேருக்கு ரத்த சோகை இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரெக்னென்சி எப்போ கர்ப்பப்பை என்லார்ஜ் ஆகிறதுக்கு, அந்த அம்மாவுக்குள்ள ரத்த அணுக்கள் விரிவடைகிறதுக்கு, குழந்தைக்கு தேவையான அயன் போகிறதுக்கு, நஞ்சுக்கொடி டெவலப் ஆகிறதுக்கு எல்லா இடத்துலையுமே அயன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ ஜென்ரலாகவே ப்ரெக்னென்ட் லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக அயனை வந்து அப்சார்ப் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதுக்கு போதுமான அளவு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ ஹீமோக்ளோபின் அயன் இருக்கு ரத்த சோகை வராமறதுக்கு எவ்வளோ ஹீமோக்ளோபின் வர முடியுமோ அவ்வளோ வரும். இல்லைன்னா வந்து அது வந்து நிறைய டெஃபிசிட் வந்துடும். ரெண்டாவது வந்து கர்ப்பத்தை ஆரம்பிக்கும் போதே நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் ரத்த சோகை இருக்கிறதுனால இந்த அதிகமாக டிமாண்ட் வர்றதை வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் செக் பண்ணி பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின் வந்து 10, 8, 9 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க முன்னாடி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மியாக இருந்தாங்கன்னா கன்சீவ் ஆகும்போது அதிகமாக தேவைப்படுறத வந்து அவங்களால ஈடு செய்ய முடியாது. அப்போ வந்து ஈஸியாக ரத்த சோகை வர்றதுக்கான பிரச்சனை, அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் வந்து அதிகமாக வரும். இது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். ரத்த சோகையை கரெக்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துலேயும் சரி டெலிவரி ஆகிற டயத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதனால் உயிரிழப்புகள் கூட ஏற்படும். இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம நாட்டில் முக்கியமான காரணம் ரத்த சோகைக்கு. அதை சரிப்படுத்தணும். அது இரும்பு சத்து குறைவோ இல்லை B12 குறைவுனாலையோ இல்லை ஃபோலிக் ஆசிட் குறைவுனாலையோ வரலாம். பட் ஊட்டச்சத்து குறைவுனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் நம்ம நாட்டில் ரத்த சோகைக்கு. அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்? கன்சீவ் வரதுக்கு முன்னாடியே நம்ம சிம்பிளாக ஹீமோக்ளோபின் செக் பண்ணோன்னா நமக்கு தெரியும் நம்மளோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அட்லீஸ்ட் 10க்கு மேலே இருக்கணும் கன்சீவ் வரதுக்கு முன்னாடி. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து அயன் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். பீட்ரூட், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், கீரைகள், முருங்கைக்கீரை, இதெல்லாம் புதினா, இதெல்லாம் நிறைய அயன் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் சப்ஸ்டன்சஸ் நிறைய எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து அயனையும் கால்சியம் டேப்லெட்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கால்சியம் வந்து அயன் டேப்லெட் அப்சார்ப்ஷனை வந்து கம்மிப்படுத்தும். ரெண்டாவது வந்து ரத்த சோகையே இல்லைன்னா கூட, எனக்கு ரத்த சோகை இல்லை, ஹீமோக்ளோபின் வந்து 11 இருக்குது, ஆனால் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால கண்டிப்பாக வந்து அயன் டேப்லெட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது எடுத்துக்கணும். கடைசி 100 நாட்களாவது கண்டிப்பாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும் அவங்க. ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த படப்படப்பு, மூச்சு திணறல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது சில லேடிஸ். ஆமாம், முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கன்சீவ் ஆனது எப்படி கண்டுபிடிப்பாங்க, கையில் பிடிச்சி பார்ப்பாங்க பல்ஸ் எப்படி இருக்குன்னு. படப்படப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட ஒரு 10-15 பீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக 80 அப்படின்னா அவங்களுக்கு வந்து 90, 100, 110 அந்த மாதிரி அதிகமாக போகலாம். ஆனால் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ரொம்ப படபடப்போ, மூச்சு திணறலோ இல்லை வேலை பார்க்க சிரமமாகவே தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது இதயத்தில் குறைபாடு இருக்கான்னு அவங்க கண்டிப்பாக டாக்டர் செக் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரெக்னென்சி ஆகும்போது நம்ம பாடியில் வந்து ஹார்ட்லேருந்து பிரெயின் எல்லா உறுப்புகளுமே வேறு வகையான மாறுதல் அடையும். அந்த மாறுதலை வந்து எல்லா நேரத்துலையும் நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம், சின்னதாக வேல்வில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை சின்னதாக ஹார்ட்டில் ஓட்டை இருக்கும். ஆனால் கன்சீவ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அது பிரச்சனையாகவே தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கே எந்த தொந்தரவுமே இருந்திருக்காது. அந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹார்ட் வந்து அதிகமாக வேலை செய்கிறதுனால அவங்க அந்த பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ படபடப்பு அதிகமாக படபடப்பு இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது,
படுத்தா தூங்க முடியல, இருமல் வருது, படுத்திருக்கும்போது தூக்கத்துலேருந்து திடீர்னு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது சிம்பிளாக கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. கண்டுபிடிக்கலன்னா நிறைய நேரம் அது வந்து ரொம்ப மூச்சுத்திணறல் ஆகி ரொம்ப சீரியஸாக வருவாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம விடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? ரொம்ப இந்த மாதிரி மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது இல்லை, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கும்போது டாக்டர் வந்து பார்க்கணும். சப்போஸ் வந்து இப்போ வந்து நம்ம ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம், வால்வ் வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த வால்வ் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து டாக்டர் கொடுப்பாங்க. சமயத்தில் வந்து ஆப்ரேஷன், ஹார்ட் வால்வ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம். பட் இதெல்லாமே வந்து கன்சீவாக இருக்கும்போது கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஐடியலாக கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும். பட் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்தால் தான் நம்ம டாக்டர் போய் பார்ப்போம். பிரச்சனை இல்லைன்னு இல்லைன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் அட்லீஸ்ட் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை லைட்டாக இருந்தால் கூட ஏர்லியராக டாக்டர் போய் பார்க்கணும். இல்லை இது படபடப்பு இருக்கும் தான், நார்மலாக இருக்கும் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படபடப்பு இருக்கும், ஆனால் வந்து பிரச்சனையே தெரியாது பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு. அது வந்து என்னைக்கு பிரச்சனையாக தெரியுதோ அப்போ கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். ஓகே ஓகே டாக்டர். சில பேருக்கு இப்போ நம்ம முன்னே பேசணும், சில பேருக்கு ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்கன்னு. ஒரு சில பேருக்கு தூக்கமே வராது. நம்ம கண்டிப்பாக வந்து தூங்கணும். அடிக்குவேட் ரெஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க ரெஸ்ட்டை படுத்து தூங்கும்போது தான் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையும். தூக்கம் வரலைன்னா அது வந்து நார்மல் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எடுத்து தான் ஆகணும். ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா இப்போது காஃப் வருது மேம், அது எதனால வருது? இல்லை, காஃப் வந்து பல காரணம் இருக்குது. இன்ஃபெக்ஷனால் வரலாம், வாய்ஸ் அப்யூஸ்னால வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டிபினால கூட வரும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ இந்த 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 பனி காலத்தில் இல்லை மழை காலத்தில் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காஃப் இருந்துச்சுன்னா வந்து அதனால சளியோ இல்லை ஜுரமோ இருக்குது, தொடர்ந்து இருக்குது, இல்லை தூக்கத்துலேருந்து திடீர்னு எந்திரிச்சு அந்த இருமல்னால தூக்கம் கெட்டு போய் எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது, இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஆஸ்மா, வீசிங் மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். நார்மல் கிடையாது. சமயத்தில் வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா அந்த காஃப் வந்ததுக்கப்புறம் சரியாகிறதுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் கூட ஆகலாம். பட் வந்து காஃப் இருந்துச்சுன்னா அது என்ன காரணம்னு காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெலிவரி வரைக்குமே அவங்களுக்கு காஃப் இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டாங்க, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அப்புறம் ஆஸ்மாவோ இல்லை வீசிங்கோ இல்லை தூசிக்கு டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த மாதிரி இருமல் இருக்கும். அதர்வைஸ் கர்ப்பத்தில் வந்து இருமல் காமன் கிடையாது. இருமல் வந்து நார்மல் வாய் குமட்டெல்லாம் நார்மல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருமல் வந்து நார்மல் கிடையாது. ஓகே மேம். இப்போ வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை பற்றி சொல்லுங்களேன். சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ். ஆமாம், சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்போ கொஞ்சம் அதிகமாக டிஸ்சார்ஜ் கூட இருக்கும். அதாவது கொஞ்சம் திக்காவோ இல்லை கேர்டு மாதிரியோ கொஞ்சம் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது வந்து நார்மலான செக்ரீஷன்ஸ் தான். ஏன்னா இந்த ப்ரெக்னென்சியில் இந்த ஹார்மோனை அளவு அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்படும். ஆனால் டிஸ்சார்ஜ்னால இச்சிங் இருக்குது, அரிப்பு இருக்குது, அதில் அதிகமாக பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு இச்சிங் இருக்குது, இல்லை கலர் வந்து க்ரீனிஷாவோ இல்லை வேறு கலர்லேயோ இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பாக சரிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அது பேபியும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் பனிக்கொடை உடஞ்சா கூட சம்டைம் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். பனிக்கொடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தை இருக்கிற ஒரு ரூம் மாதிரி, அது உடஞ்சா கூட சம்டைம் தண்ணியாக வரும். அந்த மாதிரி தண்ணியாக வந்தாலும் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுவும் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து பனிக்கொடைன்னு தெரியாது. முதல் கர்ப்பத்தில் அவங்க வந்து வெள்ளைப்படம் தான் வருவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் வெள்ளையாக திப்பியாக இருக்கும் அந்த தண்ணியிலன்றதுனால வெள்ளைப்படம் தான் வருவாங்க. ஸோ என்றைக்கு வந்து வெள்ளைப்படுறது வந்து சம்டைம்ஸ் காமன் தான். பட் அது தண்ணியாக போனாலோ அதிகமாக இச்சிங் இல்லை வலி இருக்குது, வேறு கலரில் க்ரீன் கலர் எல்லோ கலரில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டாக்டர் பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஒயிட் டிஸ்சார்ஜும் இந்த மாதிரி பனிக்கொடை அந்த தண்ணி பனிக்கொடை உடையிறது வந்து யூரின் போகிற மாதிரி அதிகமாக வரும், ஒரு கஷ்ஷாக வரும். திடீர்னு பலூன் உடஞ்சி தண்ணி போனால் எப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். வெள்ளைப்படுறது வந்து நார்மலாக பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இருமுனா தும்முனா யூரின் வர்றது வந்து ரொம்ப காமன் ப்ரெக்னென்சியில். ஸோ அதையும் பனிக்கொடை உடையிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நம்ம பனிக்கொடை உடஞ்சிருச்சோ இல்லை யூரினா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக பக்கத்தில் டாக்டரை பார்த்து அவங்க டாக்டர் வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதை அவங்க சில டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோ என்னென்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது.
ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பல் சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பல் சிகிச்சை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால? அது கிடையாது, அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன பல்ல எந்த பிரச்சனைனாலும் அது தாராளமாக சிகிச்சை எடுத்துக்கலாம். பல் ரிமூவ் பண்ணதுனால பண்ணிக்கலாம். ஆர்சிடின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், அதுவும் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கன்சீவ் வரதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா கன்சீவ் ஆகிற டயத்தில் பல்லில் வந்து ஈரலில் வீக்கம் வர்றது, இல்லை பல் ஈரலில் ரத்த கசிவு வர்றதுலாம் காமன் தான் ப்ரெக்னென்சியில். பட் பிரச்சனை இருக்குன்னா அது எப்போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் தப்பு இல்லை. ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதும் எடுத்துக்கலாம், 7 மாதத்துலேயே எடுத்துக்கலாம், 8 மாதத்துலேயே எடுத்துக்கலாம், 9 மாதத்துலேயே எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த இப்போ ஈரில் ரத்தம் வருது, அதுவும் காமனா? அதுவும் வரும். ஏன்னா அந்த நேரத்தில் அது அந்த பிளட் சப்ளை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சில வரும். ஹைஜீன் வந்து நல்லா இல்லாட்டி கூட ஈரில் ரத்தம் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சைடில், பேஷண்ட் சைட்லேருந்து ஹைஜீனை வந்து பல் சுத்தமாக வச்சுக்கணும், காலைல நைட்டு பல் விளக்கிக்கணும், அந்த இடுக்கில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை தவிர சம்டைம்ஸ் அதில் கொப்பளை மாதிரி வந்திருக்கும், கை வச்சோட ப்ளீடிங் ஆகும், இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் வரும் தான். பட் அது அதுக்கப்புறம் சரியாயிரும். ஓகே டாக்டர். நம்ம ஷோவில் வந்து காலர்ஸ் வராங்க. ஸோ யார் என்னன்னு பேசிடலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். கேளுங்க சார், உங்கள் டவுட்டை வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு அதாவது பிசிஓடி வந்து இருந்தது, அதனால கருத்தரிக்க முடியாமலே போயிடுச்சு. அதாவது டாக்டர் என்ன செய்யணும்னு சொன்னாங்கன்னா, நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கு, அதனால முடியாது, ஏதோ ஒண்ணு பெருசா இருந்ததுனாக்கா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபெர்டிலைஸ் ஆகும், கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃபுல்லாவே இருக்கான் இது கருவறை என்ன கர்ப்பப்பை ஃபுல்லா, அதனால வந்து கர்ப்பம் தரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாடகை தாய் தான் நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய கட்டிகள் இருந்தாக்கா அது வந்து சின்ன சின்னதா இருக்குதா மேடம், அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஏதாவது இருக்கா? அது மட்டும். அவங்க ஏஜ் என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு வந்து அரௌண்ட் 48 or 50, 46 to 48. ஓகே. ஜென்ரலாக வந்து ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் கன்சீவ் ஆகிறதுனா. மேக்ஸிமம் கன்சப்ஷன் வந்து எப்போ இருக்கணும், 35 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் 35 வயசுக்கு அப்புறம் வந்து இந்த கன்சீவ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். ஸோ 48-50 வயசில் வந்து என்னென்னா முட்டையில் உள்ள கரு வளரக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஆமாம், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அவங்க கன்சீவ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது பிசிஓஎஸ்னால வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். 18 வயசுலேயும் வரலாம், 21 வயசுலேயும் வரலாம். பிசிஓஎஸ்க்கு சொல்லுங்க. நிறைய இருக்குது, அதனால இது பண்ண முடியல. அதை 1-2 பெருசா இருந்தாக்கா அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இது கன்சல்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை, பிசிஓஎஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது சார். பிசிஓஎஸை வந்து நம்ம வந்து ஹார்மோன்ஸ் மூலமாகவோ இல்லை மருந்துகள் மூலமாக கொடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 48-50 வயசில் வந்து அதை பண்ண முடியும். அது பிசிஓஎஸ் இல்லாட்டியுமே அவங்களுக்கு வந்து தானாக கன்சீவ் வரதுக்கான அல்லது ட்ரீட்மெண்ட் மூலமாக கன்சீவ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஐவிஎஃப்ல மூலமா 60 வயசுக்கு கூட சில லேடிஸ்க்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு மேடம். ட்ரிப்ளெட் கூட குழந்தை பிறந்ததா பேப்பர்ல படிச்சேன். ஆமாம், கரெக்ட், பிறந்திருக்கு தான் சார். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருமுட்டையில் வந்து எவ்வளோ கரு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். அவங்களுக்கு வந்து சமயத்தில் டோனர் வேற ஒருத்தர் மூலமாக முட்டையோ இல்லை விந்தணுக்களையோ இல்லை கருவையோ வாங்கி அவங்க கர்ப்பப்பையில் வச்சுருப்பாங்க. அந்த கருவை தாங்கிறதுக்கான வலிமை வந்து அவங்களுக்கான கர்ப்பப்பையில் இருந்துச்சுன்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்கலாம். பட் அதை அவங்கள பார்த்து தான் அது முடிவு பண்ண முடியும் சார். ஓகே மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ வந்து இன்னொரு கொஷின் டாக்டர், எக்ஸசைஸ் அதை பற்றியான முக்கியமான கொஷின்ஸ். கர்ப்ப காலத்தில் வந்து எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே செய்யலாமா? சில பேர் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ எல்லா வேலையுமே பண்ணலாம். வாக்கிங் போகிறது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். பண்ணும்போது சேஃபாக பண்ணணும். ஏன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி பண்ணணும். வாக்கிங் போகலாம், நார்மலாக பண்ணது எல்லாமே பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து 2 கரு இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து குறைப்பிரசவத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை அதிகமாக பிபி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் நஞ்சு கொடி கீழே இருக்குது,
இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் டாக்டரே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கக்கூடாது. அவங்கள தவிர மற்றபடி கன்சீவாக இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். ஓகே அதே மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும் இடையில, பிகாஸ் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ஷோவில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் பெண்களுக்கு பேறுகாலத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடல் உபாதைகளை பற்றி எங்களுக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க டாக்டர். ஸோ நேர்கள் சார்பாகவும் எங்களோட எஃப்எம் ரெயின்போ சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.